வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் என்று மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் குறித்து விமர்சித்திருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் ஷெர்லி. அவரோட விவரங்களை கேட்டுப்படலாம். ஷெர்லி, வணக்கம். பிரதமர் குறித்து முதலமைச்சர் முன்வைத்திருக்கும் விமர்சனங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்கள். வங்கி கணக்கில் குறைந்தபட்ச வைப்பு தொகை இல்லாதவர்கள் வங்கி அபராதம் வசூலிப்பது தொடர்பாக செய்தித்தாள்களில் இன்று செய்தி வெளியாகி இருந்தது. இதனை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் என்ற எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்தவர்தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே ரூபாய் 21,000 கோடியை வசூல் செய்திருப்பதாக அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடியும் கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக தான் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரி சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லாற்றப்படும் ஏழை மக்களிடமிருந்தே அரசை இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல என்றும் ஏழைகளுக்கு ஆன அரசு என கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என்ற கேள்வியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மூலம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சரின் எக்ஸ் தள பதிவு குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெர்லி.